அதிகமாக வசூலித்த மின் கட்டணத்தை திரும்ப கொடுக்கணும் திமுக அரசுக்கு செக் வைத்த அண்ணாமலை. 2023 மின் கட்டண முறை மாற்றி அறிவிக்கப்படும். 1.5 ஆண்டுகளாக பழைய மின் கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் தானியங்கி முறையில் கட்டண பிரிவு மாற்றம் சாத்தியமில்லை என மின் வாரியம் கூறுவதும் ஏமாற்று வேலை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வால் தொழில்துறையினர் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2023 ஆண்டு மின் கட்டண முறை மாற்றி அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக பழைய கட்டணத்தையே வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோயம்புத்தூரில் மட்டும் 12 கிலோவாட் மின்சுமைக்கு குறைவாக பயன்படுத்தப்படும் சுமார் 52,367 சிறு தொழில் சாலைகள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் திமுக அரசின் மின்கட்டண உயர்வால் இந்த சிறு தொழில் நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. எனவே இந்த சிறு தொழில்களுக்கான மின்சார இணைப்பு வகையை 3B இல் இருந்து 3A1 ஆக மாற்ற வேண்டும் என்று தொழில் நிறுவன கூட்டமைப்புகள் கோரிக்கை விடுத்தனர். இதனால் மின்கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 9.60 இருந்து 4.65 ஆக குறையும். மேலும் அப்படி திமுக அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்து பல ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பிறகு கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 29 அன்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் 12 கிலோவாட் மின்சுமைக்கு குறைவாக பயன்படுத்தப்படும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கட்டண வகையை 3B வகையிலிருந்து 3A1 வகைக்கு மாற்றலாம் என்றும் இந்த மாற்றம் இனிவரும் காலங்களுக்கான மின் கட்டண கணக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளியிட்டு சுமார் 1.5 ஆண்டுகள் கடந்தும் இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து உயர்த்தப்பட்ட மின் கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. இது குறித்து தொழில் அமைப்புகள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளிக்கும் வகையில் கடந்த ஜனவரி 23, 2025 அன்று தமிழ்நாடு மின் விநியோக கழகம் கோயம்புத்தூர் பகுதியின் தலைமை பொறியாளர் அனுப்பியிருக்கும் கடிதத்தில் தானியங்கி முறையில் இந்த 12 கிலோவாட் மின்சாரத்தை பயன்படுத்தப்படும் தொழில் நிறுவனங்களை 3A1 பிரிவுக்கு மாற்றுவது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் இந்த மாற்றத்திற்காக தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், அப்படி விண்ணப்பிக்கும் நிறுவனங்களுக்கு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்துதான் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். 12 கிலோவாட் மின்சுமைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் நிறுவனங்களை அதிக கட்டண பிரிவுக்கு மாற்ற மென்பொருள் மூலமாக தானாக மாற்றம் செய்ய இயலும்போது குறைந்த கட்டண பிரிவுக்கு மாற்றம் செய்வதற்கு ஏன் தொழில் நிறுவனங்கள் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது திமுக அரசு என்ற கேள்வியும், வெறும் கண் துடைப்புக்காக அறிவிப்புகளை வெளியிட்டு தொழில்துறையினரை ஏமாற்றுவதுதான் நோக்கமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். 12 கிலோவாட் மற்றும் அதற்கு குறைவான மின்சுமைகளை கொண்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக அதிக கட்டணத்தை வசூலித்து வந்திருக்கிறது என்று மேலும் அப்படி ஆவேசமாகவும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.